பட்டத்தோட பிறந்தா மச்சான அக்கா வந்து காப்பாத்த மாட்டீங்களா என்ன? அண்ணமார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, திருவிழாவின் 3ஆம் நாளான நாளை முளப்பாரி திருவிழாவும் கோலப்போட்டியும் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாமா, இங்கனா கோலப்போட்டியா? இல்ல மருமகளே, இல்ல. கோலப்போட்டி இங்க இல்ல. எல்லா பேரும் அவங்க வீட்டு வாசல்ல போடுங்க. வீட்டு வாசல் சின்னதா இருக்கவங்க சூனாப்பானா மேல்நிலை பள்ளியில வந்து கோலம் போடுங்க. என்ன ஆசிரியரே, எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? எங்க மாமா எப்படி சொல்லுவாரு? அவர் தானே ஜட்ஜே. அதானடா எனக்கு பயமே. உங்க அத்தை ஒரு கன்றாவி கோலத்தை போட தெரியாம போட்டுட்டு அவளுக்கு தான் பரிசு கொடுக்கணும் என்ன பாடா படுத்துவாளே. அப்போ நாளைக்கு உங்களுக்கு சனி உச்சத்துல இருக்குதுன்றீங்க மாமா. மகனே, இங்க பாருங்களேன், நம்ம பிள்ளைங்க முளைப்பாரிலாம் எவ்வளோ பச்சை பசேன்னு செழிப்பா இருக்குல்ல. ஆமா லட்சுமி, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. பொண்ணு அங்க பாரு, ரம்யா அக்காலாம் பாரு, முளைப்பாரிய தலையில அழகா வச்சுட்டு நடந்து போறான். நீங்க 2 பேரும் கையில வச்சிட்டு இருக்கீங்க? அத்தை, எங்க 2 பேத்துக்கு தலையில வச்சா வலிக்கிட்டு விழுகுதுமா. எனக்கு கழுத்து வலிக்குதுமா, நானும் கையில வச்சுக்கிறேம்மா. வேணாம் வேணாம், நீ தலையிலே வச்சுட்டு வா, நான் வேண்டி இருக்கேன் உனக்கு. என்ன இன்னைக்கு ஃபுல்லா தலையிலேயே வச்சுட்டு இருக்கணும்னா? உனக்கு இருந்தாலும் ஓவர் வாயுதே ரம்யா. முளைப்பாரி சாமிக்கு முளைப்பாரி வழி நடுக போறமே கோயிலுக்கு, அங்கதான் வேண்டுதல சாமிக்கு வச்சு கும்பிட போறமே சூடத்தை ஏத்தி. சூப்பர் பண்ணி. கோலப்போட்டிக்கு வந்திருக்கும் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஏற்கனவே வீட்டு வாசலில் கோலம் போட்டு வைத்து காத்து கொண்டிருக்கும் மக்களே மற்றும் எங்கள் சூனாப்பானா மேல்நிலைப் பள்ளியில் கோலம் போட்டு வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கும் மீதமுள்ள மக்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் கோலம் போட்டிக்கான மதிப்பெண்கள் போடப்படும். சுப்பையானே, வாங்க வாங்க, என்ன பனியனோட வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை தம்பி, இந்த கோலப்போட்டியில நானும் கலந்துக்கவா? ஏன்னா நான் தான் டெய்லி வீட்டு வாசல்ல கோலம் போடுறேன். பெரியப்பா, நீங்க டெய்லி வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுனால இங்கெல்லாம் வந்து போடக்கூடாது. இது ஒன்லி ஃபார் லேடிஸ். டேய் இரா தம்பி கோவப்படாத. சுப்பையானே, இன்னைக்கு நிறைய போட்டி நடக்குது, வேற போட்டியில கலந்துக்கலாம். அடப்பாங்கடா நீங்களும் உங்க போட்டியும். திறமை இருக்கிறவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. ஆசானே, இந்த கோலத்தை பாருங்க, மயில் ஷேப்ல போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. யாராவது பொங்கலுக்கு போட வேண்டிய கோலத்தை இன்னைக்கு போட்டிருக்குது? பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கப்பானை போடுவாங்களா என்ன? மற்ற நாள்லாம் போட மாட்டாங்களாக்கா? இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா ஆசானே, கொஞ்சம் திரும்பி பாருங்க, ரொம்ப ரொம்ப பழைய வாய்ஸ்தே. ராணி, நீயா? ஆசானே, மார்க் போடலாமா? கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ராணி, என்கிட்ட மட்டும் உண்மை சொல்லு, இந்த கோலம் கண்டிப்பா நீ போட்டதில்ல. ஆமா மாமா, இந்த கோலம் அத்தை போடல. உங்க வீட்டுக்கு டியூஷன் படிக்க வர 6th ஸ்டாண்டர்ட் அக்கா தான் போட்டுச்சு. எத்த, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். இது ஒரு கோலம், இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர. ராணி, அப்படியே ப்ரைஸ் கொடுத்தாலும் உனக்கு ப்ரைஸ் கொடுக்க முடியாது. இந்த கோலம் போட்ட பிள்ளைக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கணும். எனக்கு மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, வீட்டுக்கே வர முடியாதாமா. ஸ்கூல்லே தங்கிடுங்க. தெரிஞ்சா நான் போட மாட்டேன்னா, வராத போடுனா நான் எங்கிட்டு இருந்து போடுறது? கோலம் ரொம்ப அழகா இருக்குமா. ரம்யா, நீங்களா போட்டீங்க? நான் மட்டும் இல்லை, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து போட்டோம். அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க? ஆனால் கோவப்பட்டாலும் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க.
டேய் மார்க் போடுற நோட் எங்கடா? ஆசானே மறந்துட்டீங்களா? அவங்க ஒய்ஃப் தான் கோவத்தில் நோட்டை கிழிச்சு போட்டு போயிட்டாங்களே. ஆமல்ல, அது ஏன் மறந்துட்டேன் நான். சரி விடு, நோட் இல்லைன்னா என்ன, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருன்னு தெரியுதுல்ல. யார் ஆசானே? ரம்யாவா? டேய், சாரி ஆசானே சாரி, கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். இந்த கோலப் போட்டியில் முதலிடத்தை பெறுவது இந்த 2 கோலம்தான். வெற்றி பெற்றவர்கள் ரம்யா, பொன்னி மற்றும் சிட்டு. சுருக்க சொன்னால் ஆசானின் மச்சான் குடும்பத்தினர். ஆமா ஆசானே, விண்ணாச சொல்லிட்டீங்க தைரியமா. ஆனா எப்படி வீட்டுக்கு போவீங்க?